we can never trust a men. இந்த மாதிரி பெண்கள் வந்தால் நாங்கள் வந்து அவங்கள யூஸ் பண்ணிப்போம், இந்த மாதிரி பெண்கள் உடையடிஞ்சால் நாங்கள் வந்து அவங்கள யூஸ் பண்ணிப்போம் அப்படின்ற ஒரு மனப்பான்மை சில ஆண்கள் மைண்டில் ஓடிட்டுருக்கு. ஸோ அதனால தான் வந்து இந்த ரேப்லாம் அதிகமாக நடக்குது. நீ பொண்ணு தானே, உனக்கு வந்து 25க்கு அப்புறம் நான் 25 கூட இல்லை 23 24க்கு அப்புறம் உனக்கு வந்து கல்யாணம் ஆகிடும், உன்னை படிக்க வச்சு என்ன கிடைக்க போகுது, அதுதான் ஃபஸ்ட்டு கொஸ்டினாக இருக்குது. என்ன பர்சனலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வேலை கிடைக்கிறதே ஒரு முக்கிய சவாலாக தான் இருக்குது. ஒரு பொண்ணுக்கு இது தேவையா? ஒரு பெண் ஏன் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பெண்களுக்கு எதிரி நான் வந்து பெண்கள் தான் சொல்லுவேன். ஏன்னா ஆனால் இந்த பிறப்பிலேயே வந்து மகளிரை வந்து போற்றணும். ஏன்னா ஒரு அடுத்த தலைமுறையை உருவாக்கக்கூடிய அந்த ஒரு ஃபெமினிசம் பற்றி ஒரு பெண்ணாக உங்களுடைய கருத்து? இப்போ எல்லாரும் ஃபெமினிசம்னா என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, லேட் நைட்டில் வெளியே போகிறதும், இல்லைனா வந்து பாருக்கு போகிறதும், கிளப்புக்கு போகிறதும், அதை வந்து எல்லாருமே வந்து ஃபெமினிசம், இதுக்காக எங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீடம் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் ஆக்சுவல் ஃபெமினிசம் என்னென்னா, ஒரு விமனுக்காக நிற்கிறதும், ஒரு விமன் அவங்களுக்காக பேசிக்கிறதும், மெயினாக ஒரு விமன் ஒரு மென்னுக்கான ஒரு விஷயத்தை அங்கீகரிக்கிறதும் தான் உண்மையான ஃபெமினிசம் நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ ஃபெமினிசம் அப்படின்ற வேர்டை வந்து எல்லாரும் ரொம்ப வந்து நெகட்டிவாக வந்து பார்க்குறாங்க. இப்போ நான் வந்து சரக்கு அடிக்கிறேன் அப்படின்னா நானும் வந்து சரக்கு அடிப்பேன். எந்த மாதிரியான நெகட்டிவ் ஒரு ஆஸ்பெக்ட்ஸ்லாம் இருக்கும், அந்த நெகட்டிவான ஆஸ்பெக்ட்ஸ்லாம் வந்து நானும் பண்ணணும் அதுதான் ஃபெமினிசம் அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்பவே தவறான ஒரு விஷயம். ஏன்னா ஃபெமினிசம் அப்படின்றது நீ பண்ணுவ அதனால நானும் பண்ணுவேன் அப்படின்றது கிடையாது. ஏன்னா ஃபெமினிசம் அப்படின்னா உனக்கு கிடைச்ச அதே ஈக்குவல் ரைட் எனக்கும் கிடைக்கணும். பேசிக் ரைட்டை தான் நாங்கள் வந்து கேட்குறோமே தவிர எதுவுமே நாங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக எங்களுக்குன்னு ப்ரிவிலேஜஸ் வேணும், எங்களுக்குன்னு வந்து தனித்துவமான உரிமைகள் வேணும் அப்படின்னு நாங்கள் கேட்கல. உங்களுக்கு கிடைக்கிற அதே பேசிக் ரைட் எங்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்றது தான் எங்களோட அடிப்படையான தேவை. ஸோ அதுதான் வந்து நான் ஃபெமினிசமாக பார்க்குறேன். ஃபெமினிசம் அப்படிங்கிறது வந்து ஆண்கள் செய்கிற எல்லாத்தையுமே நாங்கள் செய்கிறோம் அப்படிங்கிறது இல்லை. அவங்களுக்கு கொடுக்குற உரிமையாக இருக்கட்டும், அவங்களுக்கு கொடுக்குற எஜுகேஷனாக இருக்கட்டும், அவங்க ஒர்க் பண்ணுற இடத்துல கொடுக்குற பேவாக இருக்கட்டும், எல்லாமே அந்த உமனுக்கும் கிடைக்கணும். அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபெமினிசம்ங்கிறதுக்கு அர்த்தம். ஃபெமினிசம் அப்படின்னா ஆண்களை விட பெண்களுக்கு இருக்க உரிமைகள் எல்லாமே வந்து கம்மியாக இருக்குது. அதை எதிர்த்து ஆண்களுக்கு இருக்கிற மாதிரி சம உரிமை வேணும்னு போராடுறது தான் ஃபெமினிசம் நான் நினைக்கிறேன். அதை பெண்களோட ஆசைகள் எல்லாம் அவங்க நிறைவேற்றதுக்காக ஒரு ஸ்டெப் எடுக்கிறாங்க. அது எல்லாமே மற்றவங்க பார்வைக்கு ஃபெமினிசம் வந்து தப்பான வார்த்தையாக தெரிகிறது. ஆனால் அது அப்படி இல்லை. பெண்களோட ஆசையை அவங்க என்ன தேவையோ அதை வந்து அவங்க வேண்டுன்றதை அவங்க போராடி வாங்குறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபெமினிசம். ஃபெமினிசம் அப்படிங்கிற வார்த்தையை இப்போ கொஞ்சம் வருஷமாக நிறைய இடத்துல நம்மளால் கேட்க முடியுது. ஃபெமினிசம் அப்படிங்கிறது ஆண்களுக்கு எதிரான ஒரு விஷயமே கிடையாது. தனக்கு தேவையான உரிமை, பாதுகாப்பு, அவங்களுடைய எண்ணங்களை வெளியில் சொல்கிறதுக்கான ஒரு வார்த்தையாக தான் நான் இதை பார்க்குறேன். பெண்கள் எதிர்கொள்ளும் முக்கிய சவால்கள் என்ன? இப்போ இருக்க சொசைட்டியில் பெண்கள் எதிர்கொள்ளும் முக்கிய சவால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெண் பார்க்குறதும் அதே வேலை தான், அந்த ஆண் பார்க்குறதும் அதே வேலை தான். ஆனால் வந்து ஒரு பெண்ணுக்கு எப்பவுமே ஒரு படி கீழே சம்பளம் கொடுக்கறதும் சரி, அங்கீகரிக்கிறதும் சரி, இதை தான் நான் வந்து ஒரு பெரிய முக்கிய சவாலாக பார்க்குறேன். பொதுவாக பெண்களுக்கு வந்து நிறைய சவால்கள் இருக்குது. பட் நான் வந்து முக்கிய சவாலாக பார்க்குறது என்ன அப்படின்னா, பெண்களுக்கு எதிராக இருக்கிற அந்த ஸ்டீரியோடிபிக்கலான சில ஃப்ரேசஸ் தான். பொண்ணுனா நீ இப்படி தான் இருக்கணும், பொண்ணுனா நீ இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும், இது நீ ட்ரெஸ் பண்ணினா நீ பொண்ணு கிடையாது. இந்த மாதிரியான ஐடென்டிஃபைடான வேர்ட்ஸை வந்து ரொம்ப காலமாக வந்து இதை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அதுக்குமே வந்து ஒரு பொண்ணு தான் வந்து இனிஷியேட் பண்ணி இதை நான் பண்ண மாட்டேன், இது நான் அவங்க சொல்கிறது நான் கிடையாது அப்படின்னு அவன் உடைச்சி வரும்போது தான் அவளோட ரைட்ஸ்க்காக ஃபைட் பண்ணுற ஒரு பெண்ணாக மாறுறா. ஸோ அதுதான் இப்போ இது வரைக்கும் அது இந்த ஒரு 21st செஞ்சுரிலையும் அது வந்து ப்ரொலாங் ஆகிட்டு இருக்கு அப்படின்றது தான் நான் வந்து ஒரு பிரச்சனையாக பார்க்குறேன். ஒரு வீட்டில் ஒரு 4 பசங்க இருக்காங்க, அதில் 2 பொண்ணுங்க இருக்காங்க, 2 பசங்க இருக்காங்கன்னா அவங்க 2 பேரில் அந்த பசங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ஒரு எஜுகேஷனுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்னா, நீ பொண்ணு தானே, உனக்கு வந்து 25க்கு அப்புறம் நான் 25 கூட இல்லை 23 24க்கு அப்புறம் உனக்கு வந்து கல்யாணம் ஆகிடும், அது உன்னை படிக்க வச்சு என்ன கிடைக்க போகுது, அதுதான் ஃபஸ்ட்டு கொஷினாக இருக்குது. எஜுகேஷன் பர்பஸாக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி ஸ்டீரியோ டைப்பில் வந்துட்டு நிறைய சவால்களை பெண்கள் பார்க்குறாங்க. என்ன பர்சனலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வேலை கிடைக்கிறதே ஒரு முக்கிய சவாலாக தான் இருக்குது. அதுவும் இந்த மீடியா பர்சனுக்கு ரொம்ப
ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு ஏஜ் வந்ததுக்கப்புறமா வேலை வாய்ப்பு தேடி போனாலே உங்கள் வயசு என்ன, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு தான் கேட்குறாங்க. அதுவே ஃபஸ்ட்டு ஒரு தப்பு. ஒரு உமன் ஒரு ஏஜ்க்கு அப்புறம் ஒரு 25, 23க்கு அப்புறம் வேலைக்கு போகக்கூடாதா? ஏன் அவங்களுக்கு எப்போ வேணால் மேரேஜ் ஆகலாம், லேட் மேரேஜ் கூட ஆகலாம். அதுக்காக வேலை இல்லைன்னு சொல்லிடுவாங்களா? அவங்களுக்கு திறமைன்னு ஒன்று இருக்குது. நீங்கள் திறமையை பார்த்து தானே வேலை கொடுக்கணும். திறமை பார்த்து ஓகேன்னு சொன்னாலும் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு என்ன போகிறீங்க, உங்களுக்கு சம்பளம் எவ்வளோன்னு கேட்குறீங்க. நாங்கள் ஒரு ஏன் எங்களுக்குன்னு ஒரு சம்பளம் நாங்கள் எதிர்பார்த்து நாங்கள் சொல்லக்கூடாதா? இந்த சவால் எதிர்க்கிறதே எங்களுக்கு பெரிய வாழ்க்கையில் சவாலாக தான் இருக்குது. சவால்கள் இந்த பிறப்பே பெண்ணுக்கு ஒரு சவாலாக தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா பெண்ணாக பிறந்த எல்லாருமே நம்மளுடைய அம்மா, அக்கா, அதே மாதிரி மாமியார், நாத்தனார்னு சொல்லி எல்லா உறவுகளுமே வந்து ஒரு சவாலாக தான் சந்திக்கிறாங்க. இது பெண்களுக்கு மட்டும் சவால் இல்லை, இந்த பிறவி ஆண்களுக்குமே ஒரு சவாலாக தான் நான் பார்க்குறேன். பெண்கள் இரவு வேலைக்கு போகிறதோ அல்லது பயணிக்கிறதோ பாதுகாப்பானதா? கண்டிப்பாக இதை நான் பாதுகாப்பானது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ எல்லா பஸ்ஸஸ்லேயும் ட்ரெயின்ஸ்லேயுமே வந்து விமன் கண்டக்டர்ஸ் இருக்காங்க. நிறைய வந்து விமென்ஸ்க்கு ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்க. ட்ரெயின்லையுமே வந்து ஸ்பெஷலி லேடிஸ் கோச் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. கண்டிப்பாக வந்து விமென்ஸ்க்கு நிறைய இடத்துல பாதுகாப்பு இருந்துட்டு தான் இருக்குது. இப்போ விமன் வந்து நைட்டில் ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து நான் கண்டிப்பாக வந்து ஒரு பாதுகாப்பு இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அது பாதுகாப்பாக இருக்க வேண்டிய ஒரு விஷயந்தான். பட் ஆனால் இப்போ இருக்க சுச்சுவேஷனில், இப்போ இருக்க சொசைட்டல் இந்த ஒரு ஃப்ரேம்குள்ளே அது பாதுகாப்பாக இல்லை. ஏன்னா அங்கே இருக்கிற மென் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்றத நம்மளால் ப்ரெடிக்டே பண்ண முடியல. இப்போ எல்லாருக்கிட்டேயும் ஒரு ஃபேமஸான ஒரு கொஷின் கேட்கப்படுது, நீ வந்து நைட்டில் இல்லைனா ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே நீ ஒரு பேரோட இருப்பியா இல்லை ஒரு மென்னோட இருப்பியான்னு கேட்டால் எல்லா பொண்ணுங்களும் பதில் சொல்கிறது வந்து அந்த பேரோட இருப்பேன் அப்படின்றது தான். ஏன்னா வி கேன் நெவர் ட்ரஸ்ட் அ மென். எல்லா மென்னும் நான் சொல்லலை, பட் ஆனால் என்ன மென்னுன்றது தெரியாது தான் இங்கே ரொம்ப பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. நான் இப்போ வெளியில் போகிறேன் அப்படின்னா எந்த மென் வந்து என்னை அட்டாக் பண்ணுவான், எந்த மென் வந்து என்னை எப்படி பார்ப்பான் அப்படின்றது எனக்கு ப்ரெடிக்டே பண்ண முடியல. அது டே லைட்டாக இருந்தாலும் சரி, நைட்லேயாக இருந்தாலும் சரி. எஸ்பெஷலி நைட்டு வந்து அவங்க ஒரு ப்ரிவிலேஜாக எடுத்து ஒரு விமனை நெருங்கிறதுக்கான ஒரு கீயாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நான் வந்து பார்க்குறேன். போகிற இடத்த பொறுத்தும் இருக்குது, அதே மாதிரி இந்த சமூகத்தை பொறுத்தும் இருக்குது. அந்த டைமில் வந்து நிறைய இடத்துல சிசிடிவி இருக்கிறதா இருக்கட்டும். இப்போ நான் ஒரு எமர்ஜென்சியில் இருக்கேன் அப்படின்னா நான் ஒரு கால் பண்ணால் நான் இருக்க இடத்துக்கு அவங்களால எனக்கு ஒரு ஹெல்ப் கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு அஷ்யூரன்ஸோ இல்லை அது வந்துட்டு நடக்கும்னு ஏதாவது ஒரு சட்டமோ கொண்டு வந்தாங்க அப்படின்னா ரொம்ப லேட் நைட் போகிறதுமே அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஏன்னா நம்ம தான் இந்த இடத்துல பாதிக்கப்பட போகிறோம். ஆப்போசிட்டில் நம்மளை என்ன பண்ணுறவங்களோ அவங்களுக்கு பாதிப்பே இல்லை. ஸோ நம்மளும் சேஃப்டியாக வச்சுக்கணும். பாதுகாப்பு இல்லை அப்படின்னு இது வரைக்கும் எனக்கு எதுவும் நடந்தது இல்லை. ஏன்னா என் பர்சனலாக எனக்கு பாதுகாப்பானது தான். பஸ்லேயும் சரி, ட்ரெயின்லேயும் சரி. சம்டைம்ஸ் பஸ்ஸில் வந்து கொஞ்சம் மிஸ்பிஹேவியர்லாம் நடக்கும், அதை கொஞ்சம் ஃபேஸ் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்குது. 2 பேர் merge ஆகி ட்ராவல் பண்ணுறோம் பஸ்ஸில். பட் ட்ரெயினில் அப்படி இல்லை, லேடிஸ்க்குன்னு தனி கம்பார்ட்மெண்ட் இருக்குது. பஸ்ஸுக்கு அது இப்போ வரைக்குமே கிடையாது. இரவு பயணம் இல்லை வேலை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய நடவடிக்கை எப்படி இருக்குது, நம்மளுடைய உடை அலங்காரம்ன்றது எப்படி இருக்குது, மற்றவங்களை ஈர்க்கிற மாதிரி இருக்கா, இல்லை நம்மளை பார்த்தா மதிப்பு கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கா அப்படிங்கிறது தான் வந்து இந்த பயணமோ வேலையோ நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதை. நம்ம மரியாதையாக ட்ரெஸ் பண்ணோம், மரியாதையான பேச்சில் இருந்தோம்னா அடுத்த ஆப்போசிட் செக்ஸ் பாலினம் ஆண்களும் நம்மளை மரியாதையாக தான் பார்ப்பாங்க. நம்ம தான் அவங்களுக்கு அதிகப்படியான வாய்ப்புகளை தரோம் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. பாலியல் குற்றங்களை தடுக்க சட்டங்கள் மட்டும் போதுமா, இல்லை சமூக மனப்போக்கு மாற்றம் அவசியமா? கண்டிப்பாக இந்த சொசைட்டியோட மைண்ட் செட் வந்து மாறியே தான் ஆகணும். ஏன்னா நான் பண்ணாமல் இருக்க ஒரு தப்பை நீங்களும் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் என்னைக்கு நினைக்கிறீங்களோ அன்றைக்கி தான் வந்து இந்த சொசைட்டி ரொம்ப ஈக்குவலாக இருக்கும். நிறைய தேவையில்லாத விஷயங்களை நம்மளால் வந்து தவிர்க்க முடியும். வெறும் சட்டங்கள் மட்டும் வச்சுருந்தாலும் இவங்க வந்து மாற மாட்டாங்க. அதே நேரத்தில் இவங்க மாறுறதுக்கான ஒரு வழிமுறையுமே வந்து சட்டம் தான் வந்து தீர்மானிக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து இந்த சட்டம் நான் வச்சுருக்கேன், இந்த மாதிரியான ஒரு கேட்டகரிக்குள்ளே நீ வந்தாலே அது தப்பு தான், இதை வந்து இதுக்கு மேலே ப்ரொலாங் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து லா அண்ட் ஆர்டர் சைட்லேருந்து வந்தால் இவங்க வந்து இவ்வளோ அதிகமான ஒரு பாலியல் வன்கொடுமை நடக்காது அப்படின்றது தான் என்னோட கருத்து. இந்த மாதிரி பெண்கள் வந்தால் நாங்கள் வந்து அவங்கள யூஸ் பண்ணிப்போம், இந்த மாதிரி பெண்கள் உடை அணிஞ்சால் நாங்கள் வந்து அவங்கள யூஸ் பண்ணிப்போம் அப்படின்ற ஒரு மனப்பான்மை சில ஆண்கள் மைண்டில் ஓடிட்டுருக்கு. ஸோ அதனால தான் வந்து இந்த ரேப்லாம் அதிகமாக நடக்குது. ஸோ அதனால் நான் ரெண்டுமே முக்கியம் அப்படின்றது தான் என்னோட ஸ்டாண்ட். ரெண்டுமே தான் சொல்லுவேன். சட்டங்கள் வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்கப்போ அந்த குற்றவாளிகள் வந்து பண்ணுறதுக்கு கொஞ்சம் பயப்படுவாங்க. பொண்ணுங்க மேலே கை வச்சு அவங்களுக்கு இவ்வளோ பெரிய தண்டனை இருக்குன்னு தெரிஞ்சாதான் அவங்க வந்துட்டு அமைதியாக இருப்பாங்க. அதே டைமில் ஒரு சமூக மாற்றம், ஒவ்வொரு இடத்துலையும் சமூகம் மாற மாற இன்னும் ஜென்ரேஷன் வளர வளர இந்த சமூகம் கண்டிப்பாக மாறும். அந்த சமூக மாற்றம் தான் அந்த தவறுகளுக்கு ஒரு சரியான பதிலையும் கொடுக்கும். ஸோ சட்டமும் முக்கியம், அதே மாதிரி சமூக மாற்றமும் முக்கியம். சட்டம் வந்து எல்லா நேரத்துலையுமே நமக்கு வந்து ஒரு தப்பு நடந்துச்சுன்னா உடனே நமக்கு வந்து தீர்ப்பு கிடைக்காது.
அது பல வருஷங்கள் கொண்டு போகிறாங்க. அதை இன்ஃப்ளூயன்சஸ் யூஸ் பண்ணி அந்த கேஸை வந்து இல்லாமல் பண்ணிடுவாங்க. சமூகம் வந்து கண்டிப்பாக மனமாற்றம் தேவை. சுற்றி இருக்கவங்க வந்து அந்த மாற்றத்தை கொண்டு வந்தால் மட்டும்தான் பாதி தவறுகள் வந்து நடக்காமல் இருக்கும். சுற்றி இருக்க இடம் வந்து ஒரு ஃப்ரீனஸ் இருந்தால் மட்டும்தான் அங்கே அந்த பெண் வந்து சுதந்திரமாக வாழ முடியும். அந்த இடத்துல வந்து தவறுகள் நடந்தாலும் சொசைட்டி தான் அது வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி நமக்கு கொஷின் பண்ணுறதுக்கான தைரியத்தையும் கொடுக்கும். ஒரு பெண்ணை ஆண் எந்த மாதிரி ஒரு பார்வையில் பார்க்குறான் அப்படிங்கிறதுல தான் இந்த இடத்துல இருக்குது. ஏன்னா ஒரு ஆணை வளர்க்குறதே ஒரு பெண் தான். ஒரு பெண்ணினுடைய வளர்ப்பு தான் அந்த பையனுடைய எல்லா விதமான பார்வைக்கும் அவனுடைய பிஹேவியருக்கும் காரணமாக இருக்குது. இந்த பாலியல் கொடுமைங்கிறது இப்போ மட்டும் இல்லை, பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே பெண்களுக்கு நடந்திருக்கிற ஒரு வன்முறை கொடுமை தான். இந்த பாலியல் கொடுமைக்கு சட்டம் மட்டும் காரணம் இல்லை, ஆனால் நடக்கிற கொடுமையை எடுத்து சொல்கிறதுக்கு சட்டத்தோட துணை நிச்சயமாக பெண்களுக்கு தேவை. இதில் சமூக போக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த பெண்ணை யாரும் தவறாக நினைக்காம, அந்த பெண்ணுக்கு இப்படி ஒரு அநீதி நடந்துருச்சுன்னு அவங்கள ஒதுக்கி வைக்காம, அவங்கள பற்றி இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் இருக்கிறவங்க நிறைய விலாக்ஸ், வீடியோஸ், ரீல்ஸ் போட்டு இவங்க பணம் சம்பாதிக்கணும்னு கஷ்டப்பட்டு ஒரு கொடுமை நடந்த பெண்ணினுடைய வாழ்க்கையை தயவு செய்து பணமாக மாற்ற முயற்சி செய்யாதீங்க. பெண்களுக்கு எதிரி பெண்களா ஆண்களா? பெண்களுக்கு எதிரி நான் வந்து பெண்கள் தான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய இடத்துல வந்து நம்ம இன்னொரு பெண்ணை வந்து தூக்கி விடுறதுக்கும் தூக்கி நிறுத்துறதுக்கும் வந்து ரொம்ப தயக்கப்படுறோம். ஏன்னா நம்ம இல்லாமல் அவங்க வந்து ஜெயிச்சிருவாங்களோ, அவங்க அடுத்த லெவல் போயிடுவாங்களோ அப்படின்னு நினைக்கிறோம். நிறைய பொறாமைகள் இருக்குது, நிறைய போட்டிகள் இருக்குது. அதெல்லாம் இல்லாமல் எல்லா பெண்களையும் நம்மளோட ஃப்ரெண்டாக இல்லை நம்ம ஒரு சிஸ்டராக பார்த்து நம்ம நிறைய இடத்துல உதவி பண்ணால் எல்லாரும் சேர்ந்து வளர்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஆண்கள் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா இப்போ பெண்கள் தான் வந்து அகேன்ஸ்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்கள அகேன்ஸ்டாக ஆக்குனது. இப்போ ஒரு பெண்ணை அடக்குறாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு ஆணாக தான் இருக்க முடியும். அது அவங்க கணவராக இருக்கலாம், அவங்க அப்பாவாக இருக்கலாம், அவங்க தாத்தாவாக இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். ஆனால் அவங்க கட்டமைச்ச இந்த கட்டமைப்புக்குள்ளே தான் இந்த பெண்கள் அடங்கியிருக்காங்க. அந்த பெண்கள் அடங்கியிருக்கனால தான் வரப்போகிற அடுத்த பெண்களையும் அடக்குறாங்க அப்படின்றத நான் பிலீவ் பண்ணுறேன். இப்போ சில இடத்துல இந்த ஆண்கள் வெளியே வந்தால் கூட அதே கட்டமைப்புக்குள்ளே இருக்கிற இந்த பெண்கள் திரும்பியும் அவங்களோட அடுத்த ஜென்ரேஷனை வந்து திரும்பியும் அதே கட்டமைப்புக்குள்ளே கொண்டு வராங்க அப்படின்றது தான் நான் ஃபீல் பண்ணுறது. பெண்கள் வந்துட்டு 25% சொல்லுவேன், ஆண்கள் 75% சொல்லுவேன். ஏன் அப்படின்னா பெண்கள்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன்று அவங்களுடைய வீட்டில் இருக்கவங்களா இருக்கலாம், இல்லை வெளியில் வந்துட்டு ஒரு காசிப் பேசுகிற ஆளுங்களாக இருக்கலாம். என்ன உங்கள் பொண்ணு இப்படி இருக்கா, என்ன உங்கள் பொண்ணு இப்படி ட்ரெஸ் பண்ணுறா, ஸோ அந்த காசிப் பண்ணுறதா இருக்கட்டும். இல்லை சொந்தக்காரங்க வந்துட்டு உங்கள் பொண்ணு கல்யாணம் பண்ணலையா, அவளுக்கு வந்துட்டு ஏஜ் ஆகிட்டு இருக்கு, இப்படியெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா. இந்த மாதிரி டைப்பில் நமக்கு பெண்கள் நிறையவே எதிரிங்க இருக்காங்க. பட் அதே டைமில் ஆண்கள் அவங்கள நம்பவே முடியாது. ஸோ பெண்களாக ஆண்களான்னு கேட்டால் இந்த சமூகமும் ஒரு காரணம், பெண்களும் ஆபத்து தான், ஆண்களும் ஆபத்து தான். பெண்களுக்கு எது பெண்கள் மட்டும்தான். எப்படின்னா நம்ம வீட்லேயே நம்ம அம்மா இருக்காங்க, நம்ம அக்கா இருக்காங்க, நம்ம பாட்டி இருக்காங்க, இவங்க எல்லாம் வந்து நம்ம கொஷின் பண்ணி நீ இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு விதத்தில் வளர்க்குறாங்க. அது வந்து வெளியே வந்து அந்த பெண் வெளியே வந்து பல விஷயத்தை கற்றுக்கும் போது இது இப்படி இல்லை, நாங்கள் சொல்கிறது தான், நாங்கள் வெளியே போய் பார்க்கணும், இப்படி தான் இருக்காங்கன்னு சொன்னால் அது ஏற்றுக்க மனப்பக்கம் நம்ம அம்மாக்கோ நம்ம பாட்டிக்கோ நம்ம கூட இருக்க உறவினர்களுக்கோ யாருக்குமே இல்லை. பெண்கள் தான் நமக்கு வந்து எதிரியாகவே இருக்காங்க. ஒரு பெண்ணுக்கு ஒரு அம்மா சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் அது வந்து சரியாக இருக்கும். அப்பா நம்மளை எதிர்த்து கொஷின் கேட்குறாங்க, இது தப்பு அப்படின்னு அப்பா சொன்னாலும் அம்மா அது கிடையாது அப்படின்னு நம்மள அம்மா தான் புரிய வச்சுருக்கணும். அது பண்ணவே இல்லை. நம்ம பொண்ணு, நம்ம தங்கச்சி, நம்ம உறவினர் பொண்ணு அப்படின்னு அவங்களோட சுதந்திரத்தை அவங்க வாழ்கிறாங்கன்றதை அவங்க ஏற்றுக்கணும். கூட இருக்கவங்க ஏற்றுக்கினாதான் மற்ற அப்பாவோ பெரியப்பாவோ சொந்தக்காரங்க யாராக இருந்தாலும் ஏற்றுப்பாங்க. அவங்க யார் நம்மளை தப்பு சொன்னாலும் நம்ம பெற்றோர்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கணும். அது பண்ண மாட்டாங்க. ஐயோ உங்கள் பொண்ணு வந்து இப்போ வரைக்கும் கல்யாணம் ஆகாமல் வெளியே சுற்றிட்டுருக்கா, அவளுக்கு கல்யாணம் பண்ணல, அவளை ஏன் இன்னும் நீங்கள் வீட்டில் வச்சுட்டு இருக்கீங்க, எதையாவது ஒன்று பண்ணி அமுச்சு விட வேண்டியதான்னு சொல்கிறாங்க. இப்போ அவள் வந்து இந்த கல்யாணம் வேணான்னு எதிர்ப்பு தெரிவித்தா அந்த பொண்ணோட கேரக்டரை அசனிஸ் பண்ணுறாங்க, கேரக்டர் தப்பாக சொல்கிறாங்க. அது வந்து அவங்க சொல்கிற அளவுக்கு நம்ம அம்மாவோ நம்ம கூட இருக்கவங்க விட்டுருக்கக்கூடாது. அப்படி விட்டுறாங்கன்னா அது காரணம் யார்? நம்ம அம்மா தான். நம்ம அம்மா என் பொண்ணு அப்படி இல்லை, என் பொண்ணுக்குன்னு ஒரு சுதந்திரம் இருக்குது, அவள் வாழ்க்கையை அவள் முடிவு பண்ணட்டுன்னு அப்படின்னு ஒரு அம்மா சொல்லணும். இல்லையா நம்ம கூட இருக்க பெரியம்மாவோ சித்தியோ யாரோ ஒரு லேடிஸ் சொன்னால் மட்டும்தான் அவங்களோட உரிமையை வந்து அவங்க வந்து காப்பாற்றினா மட்டும்தான் கூட இருக்கவங்கள காப்பாற்ற முடியும். அப்போ தான் ஒரு பெண் வந்து எதிர்த்து பேசினா ஒரு ஆண் வந்து என்ன சொல்கிறாங்க, நீ என்ன பேச, உனக்கு தேவையில்லாத இந்த விஷயம், ஒரு பொண்ணுக்கு இது தேவையா? ஒரு ஒய்ஃப் ஒரு ஹஸ்பண்டை கொஷின் கேட்டால் கூட இருக்க மாமனாரோ அவரும் நீ ஏன் இதெல்லாம் கேள்வி கேட்க, இல்லை நீ கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதுவே ஃபஸ்ட்டு தப்பு. ஒரு பெண் ஏன் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
இது காரணம் யார்? பெண் கேள்வி கேட்டால் அது ஏன் எதிர்த்துக்க மாட்டேன்றீங்க? வெளியே எங்கேயாவது போகிறாங்க, அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனால சொல்கிறதுக்கு ஒரு பெண் கிட்ட தான் சொல்ல முடியும், ஒரு ஆண் கிட்ட போய் சொல்ல மாட்டாங்க யாருமே. ஒரு அப்பா கிட்ட போயிட்டு எனக்கு இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சுன்னு ஸ்ட்ரெயிட்டாக போய் எந்த பெண்ணும் சொல்லாது. ஒரு அம்மா கிட்டேயோ ஒரு கூட இருக்க அக்காவோ தங்கச்சியோ பெரியம்மா யாரோ ஒருத்தவங்க கிட்ட தான் சொல்லுவாங்க, இந்த மாதிரி வெளியே நடக்குது இப்படி ஆகுது அப்படின்ட்டு. அந்த உரிமையை அந்த ஃப்ரீடமை ஒரு பெண்ணுக்கு கொடுக்கணும் ஃபஸ்ட்டு. இப்போ ஒரு பெண்ணுக்கு எதிராக இருந்தால் அது வந்து எப்படி அந்த பெண் வந்து வெளியே ட்ராவல் பண்ண முடியும்? பெண்களுக்கு எதிரி முதல்ல என்னுடைய கருத்துப்படி பார்த்தீங்கன்னா பெண்கள். எல்லா ஆண்களும் தப்பும் இல்லை, எல்லா பெண்களும் சரியில்லை. பெண்களுக்கு எதிரி பெண்கள், ஆண்கள். இதை தாண்டி அவங்களோட ஈகோ அப்படிங்கிறது தான் முக்கியமான பிரச்சனையே. மகளிர் தினத்தின் முக்கிய நோக்கம் என்ன? மகளிர் தினத்தோட முக்கிய நோக்கம் என்னன்னா விமென்ஸை செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த ஒரு நாள் மட்டும் செலிப்ரேட் பண்ணாமல் த ஹோல் இயர் இந்த 365 டேஸும் செலிப்ரேட் பண்ணால் நல்லா இருக்கும், நாங்களும் இங்கே தான் இருக்கோம் அப்படின்னு காட்டுறதுக்கான ஒரு நாள் இந்த மகளிர் தினமாக இருக்குது. இப்போ எல்லாரும் அந்த ஒரு நாள் தான் வந்து பெண்களை செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்றது சொல்கிறாங்க. பெண்களை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு இந்த ஒரு நாள் மட்டும் பத்தாது. அவங்க ஒரு நிமிஷமும் ஒரு நாளுமே அவங்க வந்து பண்ணுற எஃபர்ட்ஸுக்கு அவங்களுக்கு எந்த ஒரு அப்ரிசியேஷனோ எந்த ஒரு அஃபர்மேஷனோ அவங்களுக்கு கிடைச்சதே கிடையாது. ஸோ அதனால் அட்லீஸ்ட் இந்த ஒரு நாள்லையாச்சு அவங்க பண்ண எஃபர்ட்ஸோ உங்களுக்காக அவங்க பண்ண சாக்ரிஃபைஸஸோ கொஞ்சம் நினச்சி பாருங்கள். அதுக்காக தான் இந்த மகளிர் தினம்னு ஒரு தினமே இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு டைமில் வந்து பெண்களுக்கு ஓட்டுரிமையே இல்லை, ஆண்களுக்கு மட்டும்தான் ஓட்டுரிமை இருந்தது. ரஷ்ய புரட்சி ஒன்று பண்ணாங்க. அங்கே வந்து பெண்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு புரட்சி பண்ணதில் ஒரு கிங்கோட ஆட்சியே கவுந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு சில ஆட்சிகள் வந்து அவங்க இண்டஸ்ட்ரிக்கு போக ஆரம்பித்தாங்க. அந்த டைமில் தான் மகளிருக்கான ஒரு தினமாக உருவாக்கப்பட்டுச்சு. முன்னாடி இருந்து இப்போ வரைக்குமே சின்ன சின்ன விஷயங்கள் கூட பெண்கள் புரட்சி பண்ணாதான் கிடைக்குது. அப்படி இருக்கப்போ இந்த மகளிர் தினம் ஒரு நாள் மட்டும் அவங்கள கொண்டாட வேண்டியதில்லை, அவங்கள வந்து கொண்டாட தேவையில்லை. அவங்களுக்கான உரிமையும் பாதுகாப்பும் கொடுத்தாலே இது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். ஒரு பெண் தன் குடும்பத்துக்காக செய்யும் தியாகங்களையும் ஒரு பெண் தன் குடும்பத்துக்காக செய்கிற வேலைகளையும் அவங்க அந்த போட்ட எஃபர்ட்ஸையும் அந்த குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே வந்து அதை வந்து உணரணும். ஃபஸ்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா நாளுமே உமன்ஸ் டே தான். மகளிர் தினம் அப்படிங்கிறது இப்போ நம்ம உருவாக்குன ஒரு நாள். ஆனால் இந்த பிறப்பிலேயே வந்து மகளிரை வந்து போற்றணும். ஏன்னா ஒரு அடுத்த தலைமுறையை உருவாக்கக்கூடிய அந்த ஒரு பவர் அப்படிங்கிறது பெண்ணுக்கு தான் இந்த கடவுள் கொடுத்துருக்கான். அதுவும் ஆணின் துணை இல்லாமல் நிச்சயமாக அதை உருவாக்க கூட முடியாது நம்மளால். அதனால் இந்த மகளிர் தினம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இதை ஞாபகம் வச்சாவது இந்த ஆனிவர்சரி பர்த்டேவை தாண்டி நம்ம வந்து எல்லா பெண்களையும் ஆண்கள் வந்து சொல்லும் பொழுது இன்னும் அந்த இடத்துல ஆண் பெண்ணுக்கான ஒரு உரிமையும் சரி மரியாதையும் சரி அதிகரிக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. ஹாப்பி விமென்ஸ் டே டு ஆல். எல்லாருக்கும் இனிய மகளிர் தின வாழ்த்துக்கள். ஸோ இவ்வளோ ஸ்பெஷல்ஸ் இருக்கக்கூடிய இந்த விமென்ஸ் டேவை எல்லாரும் நிச்சயமாக கொண்டாடணும். எல்லாருக்கும் ஹாப்பி விமென்ஸ் டே. எல்லா மகளிருக்கும் இனிய மகளிர் தின வாழ்த்துக்கள். ஹாப்பி விமென்ஸ் டே டு ஆல்.